வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்னைக்கு செய்யப்படுற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ரெசிபி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க மில்க் பவுடர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நெய் பாருங்கள், ஒரு 50 கிராம் 2 கரண்டி ஊற்றுறேன். இது 50 கிராம் நெய். பால் பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பில் 1/2 கப்பு ஊற்றுறேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், அது நெய்யில் ஊற்றிக்குவோம். நல்லா பாலையும் நெய்யும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மில்க் பவுடர் பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு போட்டிருக்கேன், அடுத்தது இன்னொரு கப்பு போடுறேன். இந்த மில்க் பவுடரு, நெய், பால் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மூணையும் மிக்ஸ் பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். நல்லா கையை எடுக்காமல் கிளறி விட்டுட்ருக்கணும். பாலோட ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து மில்க் பவுடர் நல்லா திக்காகிருக்கு பாருங்கள். இப்போ ஜீனி 1 கப்பு போடுறேன். ஜீனியை மிக்சியில் அடித்து பவுடராக வச்சுருக்கேன், அது 1 கப்பு போடுறேன். அது நல்லா எல்லாம் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுட்டு தான் இந்த மில்க் பர்பி செய்யணும். பாருங்கள், சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது எல்லாம் ஒன்றா திரண்டு அப்படியே பால் மாதிரி சுற்றணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரெயில் போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி பால் மாதிரி இப்போ இருக்குன்னு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து கிளறிடுவோம். நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மில்க் பர்பி ரெடி ஆயிடுச்சு. ட்ரேயில் பாருங்கள் பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பட்டர் சீட்டில் நம்ம மில்க் பர்பியை போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே ஈவனாக அப்ளை பண்ணிடுவோம். ஒரே சேஃபாக வர மாதிரி. அப்போ தான் கட் பண்ணால் நம்ம பீஸ் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா சேஃபுக்கு இது பண்ணிடுவோம். பாருங்கள், ஹீட்டாக இருக்கும் போதே போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு சேஃபும் கிடைக்கும். எல்லா இடத்தையும் நல்லா இது பண்ணிடலாம் ஈவனாக. பாருங்கள், இந்த மில்க் பர்பியில் முந்திரி பருப்பு போடுறேன். ஆப்ஷனல் தான். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு ஸ்பேச்சுலாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஹீட்டாக இருக்கும் போதே, அப்போ தான் நல்லா உள்ளுக்கு இதாகிரும். 2 மணி நேரம் மில்க் பர்பியை ஆற வைப்போம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆறிடுச்சு. நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மில்க் பர்பி பீஸ் போட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த ஸ்வீட்டு செஞ்சிடலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.